Hello friends, welcome to our channel Tanamika Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சு நம்ம அதை மீந்து இருந்ததுன்னா அந்த மீந்து போன சப்பாத்தியை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்யலாம். இந்த மாதிரி மீந்து போன சப்பாத்தியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் ஸ்லைஸா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். நம்ம ஸ்கூலுக்கு கூட இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். இந்த சப்பாத்தி அப்படியே மறுநாள் சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக மாற்றிட்டிங்கன்னா இது 1 வீக் வரையும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து இந்த மாதிரி பீசஸாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணுறேன். இது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 சப்பாத்தி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இதை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி பீசஸை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பீசஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிற வரையும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மாறி இருக்கு. எடுக்கும்போதே நமக்கே தெரியும் அந்த கிறிஸ்பினஸ் சவுண்ட் வந்து கேட்கும். கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை வந்து சுகரோ இல்லை ஜாகரியோ சேர்க்காமல் அப்படியேவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் 10 டேஸ் வரையும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொரிச்சது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீசஸையும் பொரிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஜீரா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். ஒரு சப்பாத்திக்கு 1 ஸ்பூன் வெல்லம் வந்து போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கரையிற வரையும் நம்ம மெல்ட் பண்ணணும். நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம். இது ஜஸ்ட்டு நம்ம இது கரைச்சி இதை வடிகட்டுறதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃபில்டர் பண்ணி அதே பாத்திரத்தில் இப்போ மாற்றியாச்சு. இப்போ வந்து இதை கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது நல்லா திக்காக ஆகணும். இது எந்த அளவுக்கு நல்லா திக்காகுதோ அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி பீசஸ் கூட வந்து இது வந்து கோட் ஆகும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த கம்பி பதத்தை விட தாண்டி இன்னும் நல்லா திக்காகணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சப்பாத்தியில் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் சீக்கிரம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சிம்பிள். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு வெல்லம் இருந்தால் போதும். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் வந்து இதில் சர்க்கரையிலையும் செய்யலாம். பட் வெல்லம்னா உடம்புக்கு நல்லதுன்றதுனால குழந்தைங்களுக்கு நான் வெல்லத்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணான்னா நீங்கள் இதை சர்க்கரை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக ஆகணும். இந்த மாதிரி எடுத்து போடும்போது நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஆகணும். ஏன்னா 1 வீக் 10 டேஸ் வரையும் கூட இதை நம்ம வந்து கிறிஸ்பினஸ் போகாமல் வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டால். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பீசஸ்லாம் வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும், இந்த அளவுக்கு திக்கானா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடல்லே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்கு. குழந்தைங்களுக்கா கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா திக்காக அந்த வெல்லம் வந்து உருண்டு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் வெல்லம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள், ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்கும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.